ஸோ 2024 பார்த்தீங்கன்னா இந்த பாலின விகிதம், வாக்காளர்களுடைய பாலின விகிதம் 948 இருந்துச்சு. அது இப்போ 2025 6 புள்ளிகள் உயர்ந்து 954 இருக்கு. பாலின விகிதம்னா என்ன சொல்லுவோம்? 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க, அதை தான் பாலின விகிதம் சொல்லுவோம். அந்த மாதிரி இந்திய வாக்காளர்கள்ல 1000 ஆண்களுக்கு 954 பெண் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதான் இதை குறிக்குது. ஸோ வாக்காளர்களுடைய பாலின விகிதம் 954. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லியில தேர்தல் ஆணையங்களுக்கான சர்வதேச மாநாடு நடந்திருக்கு. ஸோ இந்த மாநாட்டில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர்கள் பங்கேற்று உரையாற்றிய போது என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடந்துச்சு, நம்ம பார்த்துருப்போம். அந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் ஓட் போடுறதுக்கு தகுதி பெற்றவங்க எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 96.88 கோடி பேர் இருந்தாங்க. ஆனால் இப்போ வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளவாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 99.1 கோடி வாக்காளர்களாக அதிகரிச்சிருக்கு. இதுல 48 கோடி பேர் பெண் வாக்காளர்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து இந்த வாக்காளர்களுடைய பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா 2024 948 இருந்துச்சு. இப்போ அது 954 உயர்ந்திருக்கு. இது ரொம்ப முக்கியம். 954 பாலின விகிதம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 29 வயதுடைய இளம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 21.7 கோடியா இருக்கு. அடுத்து தேசிய வாக்காளர் தினம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஜனவரி 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 25 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படுகிறது.